அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரியான ஒரு வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை இது மாதிரி கைகளால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி உப்போட நீங்கள் வெங்காயம் சேர்த்து பிசையும் போது வெங்காயம் கொஞ்சம் ஈரப்பதமாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூளில் உள்ள காரம் போதும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதே கப்லையே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தோட மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி செய்யும்போது வெளியில் நமக்கு போண்டா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். போண்டாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போண்டா உள்ளே சரியாக வேகாது. இதோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு போண்டாவாக இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் போண்டா கருகிரும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம். போண்டாக்கு மாவை விட வெங்காயம் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற மாவையும் போண்டாவாக போட்டு எடுத்துக்கிறலாம். இந்த வெங்காய போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த போண்டா உள்ளே நல்லா வெந்து அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.